ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். நடிகர் சங்கம், தமிழ் சினிமாவோட நடிகர் சங்கம் கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, அவரோட 100ஆண்டு விழாவை வேற லெவலில் பட்டையை கிளப்புற மாதிரி கொண்டாடுறதா பிளான் பண்ணி, அந்த 100ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர்கள் இருக்காங்கல்ல, ரஜினி, கமல், இவங்க 2 பேர்த்தையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ரஜினியோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி கலைஞரோட 100ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுறதா இருக்கோம் தமிழ் சினிமா சார்பில், அதனால் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக இந்த விழாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரஜினியை போய் கூப்பிட்றாங்க. ரஜினியும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கமல் வீட்டுக்கும் போய் கூப்பிட்றாங்க, கமலும் வரேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் வரேன்னு சொல்லிட்டாங்களா? அடுத்தது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட 100ஆண்டு விழாவை நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுறதா இருக்கோம் அப்படின்னு தமிழ் சினிமா நடிகர் சங்கம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் கொண்டாடுங்க, கொஞ்சம் சேஃபாக கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கண்டிப்பாக அந்த ஷோவுக்கு வரேன் அப்படின்னு மு க ஸ்டாலினும் நடிகர் சங்கத்திட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நடிகர் சூர்யா, அவரோட அப்பா சிவகுமார், சூர்யாவோட தம்பி கார்த்தி, இவங்க 3 பேரும் இந்த 100ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதா இருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் இருக்கார்ல, அவர் இப்போ துபாயில் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் தன்னோட பொண்ணு பிறந்தநாள் ஜனவரி 3 இப்போ 2 நாளுக்கு முன்னால் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் துபாயில் இருக்கிறதுனால அவரால் கண்டிப்பாக இங்கே வர முடியாது. அடுத்து விஜய், இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ சென்னையில் கோட் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சென்னையிலேருந்து கண்டிப்பாக நான் அந்த விழாவுக்கு வரேன் அப்படின்னு விஜயும் ஒத்துக்கிட்டாராமா. அடுத்தது விஷால் வந்து இப்போ துபாயில் இருக்காரு. எதுக்காகனா நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக துபாயில் இருக்காரு. அவரால் வர முடியாது, ஏன்னா நடிகர் சங்கத்தோட தலைவரே அவராக தான் இருந்தார். இப்போது அவரும் வர முடியாது அப்படின்னு கை விரிச்சிட்டாரு. சிம்புவும் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு ஃபாரினில் இருக்கிறதுனால அவர்னாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து தனுஷ், அப்புறம் சிவகார்த்திகேயன், இவங்க 2 பேரும் இந்த 100ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 100ஆண்டு விழா டிசம்பர் 28ஆம் தேதி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சென்னையில் மிக்ஜாம் புயல் இருக்குல்ல, பெரிய புயல் அடிக்கிறதுனால அங்கே அந்த டைமில் 100ஆண்டு விழா கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நாளைக்கு ஜனவரி 6ஆம் தேதி 2024 நாளைக்கு கலைஞர் கருணாநிதியோட 100ஆண்டு விழாவை கொண்டாடுறதா பிளான் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க.